I'm Jayashree. I'm Joshi Jar, Sub-Inspector. சொல்லுங்க என்ன வேணும்? அதான் ஃபோன்லேயே சொன்னனே, ரைட்டர் சண்முகம். அதான் உங்கள் அப்பான்னு சொல்கிற ரைட்டர் சண்முகம் மர்டர் சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணும். ம் உங்கள் பேர்? ஜெயஸ்ரீ. வயசு? 29. கொலை நடந்த ராத்திரி எங்கே இருந்தீங்க? ஆனுவல் மீட்டிங் ஆஃபீஸ் கோலிக்கோட ஹைதராபாத் போயிருந்தேன். விஷயம் கேள்விப்பட்டு நேற்று ஈவினிங் தான் வந்தேன். உங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு, எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் இருக்கீங்க? யார் சொன்னா நான் வருத்தப்படலன்னு? அந்த ஆள் பண்ணதுக்கு அனுபவிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்காம இப்படி ஈஸியாக செத்து போயிட்டானே தான் உள்ளுக்குள்ளே கொதிக்குது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. உங்கள் அப்பாவுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? தெரியாது. என்ன நான் கொலை பண்ணியிருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? அந்த ஆளை கொலை பண்ணோன்னு நினச்சிருந்தா நான் எப்போ பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு போதாது. நானும் எங்கள் அம்மாவும் அனுபவிச்ச கொடுமையில் பாதியாச்சும் அந்த ஆள் படவானா? அப்படியே நான் கொலை பண்ணியிருந்தாலும் இவ்வளோ ஈஸியாக கழுத்தறுத்து சாவடிச்சிருக்க மாட்டேன். கேஸ் முடிகிற வரைக்கும் என் பர்மிஷன் இல்லாமல் வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. ம் வாங்கின போகலாம். மேடம் அந்த லேடி பேசுறதை பார்த்தா அவங்களுக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு மேடம். என்னண்ணே நீங்கள் இத்தனை வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இது கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறீங்கண்ணே. அப்போ நீங்கள் நம்பலையா மேடம்? அண்ணே, இவங்க தான் குற்றவாளின்னு தெரிகிற வரைக்கும், அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம யாரையும் நம்பக்கூடாது. கடைசி வரைக்கும் எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கணும். சரி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சுண்ணே? அந்த தெருவில் யார் வீட்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை மேடம். ஒரே வீட்டில் ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அதுவும் ஒர்க் ஆகலை மேடம். என்னென்ன இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லையாவது ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினச்சேன். அது கூட கிடைக்கலன்னா என்னென்ன பண்ணுறது? அப்செட் ஆகாதீங்க மேடம். அதான் அந்த டிடெக்டிவ் ஆடிட்டர் விசாரிக்க போயிருக்காருல்ல, அவர் ஏதாவது க்ளூ கொண்டுட்டு வருவார். அவருக்கு கால் பண்ணுங்க மேடம். ஏன்னா அவனை போய் மேடம் நம்மளுக்கு கேஸ் சீக்கிரம் முடியணும் மேடம், கால் பண்ணுங்க மேடம். நான் எஸ்ஐ ஜோஷி பேசுகிறேன். ம் சார், அப்புறம் அண்ணே, இவனை ஒரு வாரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு அடிச்சோம்ல, அது பத்தாதுண்ணே. இவனெல்லாம் ஒரு மாதம் வச்சு அடிச்சிருக்கணும் அண்ணே. நான் பேசிட்டே இருக்கிறேன், கட் பண்ணிட்டானே. கால் பண்ணது நானு, அவனே பேசிட்டு அவனே கட் பண்ணிட்டான். சரி, என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க மேடம். இறந்து போனார்ல, அவர் வீட்டில் ஏதோ டைரி இருக்குதான், அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். டைரியா? ஆமாம் அண்ணே, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் அந்த டைரி எடுத்துன்னு வந்துடுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கள் மேடம். அந்த வீட்டில் தான் மேடம் டைரி எடுக்க வந்திருக்கேன். இல்லை மேடம், வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அதான் மேடம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் டைரியோட ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம் மேடம். தேங்க்ஸ் மேடம்.
எங்கே போனான்னு தெரியலையே. மிஸ் ஆயிட்டானே. ரைட்டர் சண்முகம் கொலை விஷயமா அவங்கள விசாரிக்கணும். கொலை கேஸ் விஷயமா அவங்கள விசாரிக்கணும். உங்க வயசு 29. பேசட்டுங்களா இல்லை அப்படியே? இல்லை சார், அந்த காது அவங்களும் சொன்னாங்களா? ஹாயே அழுத்தாதுங்க நீவி. ஐயோ அழுத்த கூட தான் சங்கி, நான் அழுத்தவே இல்லை. இருக்கிறீங்க, இது கூட தெரிஞ்சுக்கோ. சாரி, டிபார்ட்மெண்ட். ஜெயஸ்ரீ. ஊரு கூல் டவுன்.